வணக்கம். இன்றைக்கு என்னென்ன இமேஜ் ஃபேட் பண்ணுறேன்றத பார்ப்போங்களா. உதாரணத்துக்கு இந்த இமேஜ் மாதிரி இப்படி ஒரு இமேஜை தவிர அதை என்னென்னு ஃபேட் பண்ணி இப்படி தம்ப்நெயிலோ அல்லது என்ன க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ரெண்டு பார்ப்போங்க. நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஃபோட்டோஷாப்பில் போய் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். Right, 1920 1080 72 dpi 72 ppi. இப்படி வரும். இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமான ஒரு இமேஜ் எடுத்து இந்த இமேஜை ஃபோட்டோஷாப் எடுக்கணும். ரீசைஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு இந்த சைடில் எழுதணும். செய்யலாம். வெளியே போட்டும் சைடில் எழுதலாம். அல்லது இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ரொட்டேட் பண்ணி போட்டு இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி இந்த யூடியூப் இந்த தமிழ் போடுறீங்களா அது மாதிரி இப்படி போட்டுட்டு எழுதலாம். எழுதலாம். பட் நான் என்ன அது இப்படி ஃபேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி ஃபேட் பண்ணுற மாதிரி வரதை பார்க்குறேன். சரி, அதுக்கு என்னதுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு லேயரை க்ரியேட் பண்ணணும். லேயர் க்ரியேட் பண்ண லேயர் மாஸ்க் லேயர் மாஸ்க் க்ரியேட் பண்ணணும். இப்படி ஒரு ரெண்டு பேர் இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கிரேடியன்ட் டூல் எடுத்து ட்ரான்ஸ்பேரண்ட் கிரேடியன்ட் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்தியாவிலே டார்க்காக வரும். ஸோ டார்க்காக வரதுக்கு இந்த பிளாக் ஃபேட் பண்ணியிருந்தோம், ஒயிட் ஃபேட் பண்ணியிருந்தோம். இந்த டூல் எடுத்துகிட்டு இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி போட்டோம். மிடில் வச்சுக்கோ. சரி, பட் பின்னுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் ஒயிட் அந்த இதுக்கு இன்னொரு லேயர் போடுவாங்க. நியூஸ் சொல்லிட் லேயர் போயிட்டு என்ன கலர் பண்ணணும். இந்த கலரை நீங்கள் மாற்றலாம். என்ன கலர் மாற்றலாம். அல்ல இந்த லைட் கலர் நீங்கள் அந்த கலர் போட முடியும். ஓகே, இதாக டூ டார்க் ஒரு ஆங்கிளில் வேணுமென்றாலும் போய் டாக்காக மாற்றலாம். நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு இப்படி செய்யலாம். இப்படி செய்யலாம். அந்த பக்கம் வரும், இந்த பக்கம் இப்படி வரும். அந்த இப்படி வரும். ஓகே,
ஸோ இது வந்து தமிழ் எடுத்துக்கோ இல்லை உங்களோட இமேஜில் ஃபேட் பண்ணுறதுக்கோ இது அது பிறகு இதில் போய் கூட எழுத வேண்டியது என்ன எழுதிக்கணும் ஃபேட் இமேஜ் ட்ரான்ஸ்பேரண்ட் இன் ஃபோட்டோஷாப் காப்பி இதில் போய் V ஃபேட் இமேஜ் ட்ரான்ஸ்பேரண்ட் Okay.